Daily. Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சீமானுக்கு ஈரோடு போலீசார் மீண்டும் சம்மன் அனுப்ப திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அதற்காக அவர்கள் சென்னை வருகை புரிந்திருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் முரளி வழங்க கேட்கலாம். முரளி, வணக்கம். விவரங்கள். வணக்கம். ஈரோடு இடைத்தேர்தலின் போது வெடிகுண்டு வீசுவதாக பேசியிருந்த சீமானுக்கு ஈரோடு போலீசார் இரண்டாவது முறையாக சம்மன் வழங்க சென்னை வந்துள்ளனர். கடந்த பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலானது நடைபெற்றது. இந்த தேர்தலில் திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்பாக வேட்பாளர்கள் நிறுத்தியிருந்தார். அவருக்கு ஆதரவாக அந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் ஒன்றை ஏற்படுத்தியிருந்தார். அதில் வெடிகுண்டு வீசுவதாக பொதுவெளியில் பேசியிருந்தார். இது தொடர்பாக ஈரோடு கருங்கல்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் மனு வழங்கப்பட்டது. இந்த புகாரின் அடிப்படையில் சீமான் மீது 3 பிரிவின் கீழ் வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டது. குறிப்பாக கலவரத்தை தூண்டுவது, அது மட்டுமல்லாமல் பொதுமக்களை அச்சுறுத்துவது மற்றும் மிரட்டல் விடுப்பது உள்ளிட்ட 3 பிரிவின் கீழ் கருங்கல்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக சீமானுக்கு சம்மன் வழங்கப்பட்டது. அதாவது கடந்த 17ஆம் தேதியே அவருக்கு வீட்டிற்கு சென்று ஈரோடு போலீசார் 20ஆம் தேதி நீங்கள் நேரில் ஆஜராக வேண்டும் என அந்த சம்மன் வழங்கப்பட்டது. இந்த சம்மனை தொடர்ந்து சீமான் நேரில் ஆஜராகவில்லை. அதற்கு பதிலாக அவருடைய வழக்கறிஞர் நன்மாறன் என்பவர் நேரில் ஆஜராகி விளக்கம் கொடுத்திருந்தார். இந்த நிலையில் நேற்று நடந்த இந்த பிரச்சனை தொடர்பாகவும், குறிப்பாக இந்த கருங்கல்பாளையத்தில் வெடிகுண்டு வீசுவதாக பேசியிருந்த சீமான் மீது இரண்டாவது முறையாக சம்மன் வழங்குவதற்காக ஈரோடு போலீசார் தற்பொழுது சென்னை வந்திருப்பதாகவும், இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய வீட்டிற்கே சென்று நேரடியாக சம்மனை வழங்க இருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் இருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி முரளி. Taste the Daily.